இன்னைக்கு ஸ்ரீலங்கா டே ஃபார் நெக்ஸ்ட் பார்ட். ஆடா, ஸ்ரீலங்கா வர போய் டீ எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னா எப்படி? ஸோ நெக்ஸ்ட் எங்களோட ஸ்டாப்பிங் வந்து ஒரு டீ ஃபேக்ட்ரி. இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 3 ஃப்ளோர் இருந்தது. மேல் ஃப்ளோரில் வந்து நம்ம டீ வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டீ வாங்கிக்கலாம். மீதி 2 ஃப்ளோரில் வந்து ஒரு டீ டூர் மாதிரி நம்மளுக்கு எப்படி ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் நம்மளுக்கு வருதுன்னு ஒரு பெரிய அந்த ஃபுல் ப்ராசஸும் நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க. எந்த ஸ்டேஜ் ஆஃப் இலை பறிக்கிறாங்க, அதை எப்படி வந்து அவங்க செக்ரிகேட் பண்ணி அதை காய வச்சு அந்த காய வைக்கிற ரூமோட மாய்ஸ்சரை வந்து எப்படி வந்து அந்த ரூம் மாய்ஸ்சரை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எப்படி வந்து தரம் பிரிக்கிறாங்க, ரொம்ப ஃபைன் பவுடர் எங்கே போகுது, கொஞ்சம் பெரிய துகள்கள்னால் அதெல்லாம் எங்கே போகுது, அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் டீ வந்து பிரித்து அதை வந்து பெரிய பெரிய பேக்ஸில் வந்து நம்மளுக்கு ஸ்டோர்ஸுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இந்த ஃபுல் ப்ராசஸும் வந்து நம்ம டீ ஃபேக்ட்ரியில் வந்து பார்க்கலாம். அப்புறம் ஹைவேல ஃபிங்கர் லிக்கிங் டூ குட் ஒரு மீல்ஸ் அடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் போனது 9 Arch Bridges. I am the captain of the train, making it come after 5 minutes, and you just heard the sound of the horn. ஏர்லி 20th சென்ச்சுரியில் கெட்டப்பட்ட பிரிட்ஜ் தான் இது. அந்த டைமில் வேர்ல்டு வாரில் உள்ள ஆயுதங்களுக்கு ஸ்டீல் அங்கே ஜாஸ்தி தேவைப்பட்டதுனால இந்த பிரிட்ஜ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டீல் இல்லாமல் வெறும் கல்லும் சிமெண்ட்டும் வச்சு கட்டியிருக்காங்க. கண்டி டு எல்லா போகிற ட்ரெயினை நம்ம இந்த பிரிட்ஜில் உட்காந்து பார்க்கலாம். ஒரு பெரிய க்ரௌட் இருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் நெக்ஸ்ட் போனது ராவணா ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு. ராவணா ஃபால்ஸில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லோரும் யாலா நோக்கி கிளம்பியாச்சு. யாலால என்ன ரொம்ப ஸ்பெஷல், அங்கே நாங்கள் வேறு என்னெல்லாம் பார்த்தோன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் Bye.